தமிழக முதல்வர் மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு தங்களது பொன்னான நேரத்தை ஒதுக்கி இந்த பிரச்சனையை தீர்வு காண தீர்வை சொல்லாவிட்டால் தமிழகத்தின் அந்த படம் எப்போது ரிலீஸ் ஆகும் என்றதே கேள்விக்குறியாக இருந்திருக்கும். இந்த விஸ்வரூபம் பட பிரச்சனை தமிழ்நாட்டில் பெரிய குழப்பத்தை உருவாக்குனது அனைவரும் அறிந்தது. உரிய நேரத்தில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தலையிட்டு அனைவரின் குழப்பத்தையும் அவர்களுடைய விளக்கத்தின் வாயிலாக அனைவருக்கும் தெளிவுபடுத்தி படத்தை தடையை நீக்கி திரையுலகினுடைய நன்மைக்காக அவர்கள் அளித்த பேட்டி தமிழகம் மட்டுமில்லாமல் இந்தியாவில் உள்ள அனைத்து கலை உலகத்தை சார்ந்த அனைவரும் புரிந்து கொள்ளும் அளவுக்கு அந்த விளக்கம் இருந்தது. அனைவரும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கோம். அந்த அடிப்படையில் தமிழ் திரையுலகின் சார்பில் நாங்கள் அனைவரும் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லிக்கொள்வது, கடந்த ஒரு ஆண்டு காலமாக S.A. சந்திரசேகர் அவர்களுடைய தலைமையில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாமல் செயல்படாமல் பல தயாரிப்பாளர்களை பல கஷ்ட நஷ்டங்களுக்கு உள்ளாக்கி இருப்பது அனைவரும் அறிந்தது. அந்த அடிப்படையில் அவர்கள் குறைகள், தயாரிப்பாளர்களுடைய உறுப்பினர்களுடைய குறைகள் சொல்வதற்கு வருடத்துக்கு ஒரு முறையாவது பொதுக்குழுவை கூட்டி அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டியது சங்கத்தினுடைய கடமை. ஆனால் இந்த ஒரு வருட காலத்தில் பொதுக்குழுவை கூட்டாமல் எந்த பிரச்சனையும் தீர்க்காமல் இருந்ததனால் அவர்கள் மேல் நம்பிக்கையில்லாத தீர்மானம் கொண்டு வரத்துக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அதனுடைய அடிப்படையில் 28/10/2012 நம்பிக்கையில்லாத தீர்மானம் ஓட்டெடுப்பு நடந்தது. ஓட்டெடுப்பினுடைய பெட்டி சிட்டி சிவில் கோர்ட்டில் ஒப்படைக்கப்பட்டதனால் அந்த பெட்டி திரும்ப ஹைகோர்ட்டில் திரும்ப முறையிட்டார்கள். அங்கே எங்களுடைய பக்கம் நியாயம் வந்தது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டிலேருந்து திரும்ப ஹைகோர்ட்டிலேருந்து இப்போ 1/2/2013 அன்று எங்களுக்கு நியாயமான தீர்ப்பு வழங்கப்பட்டது. 2ஆம் தேதி நீதிபதி பத்மநாபன் அவர்கள் ஓட்டு பெட்டியை திறந்து ஓட்டுகள் எண்ணப்பட்டதில் நம்பிக்கை இல்லா தீர்மானத்தினுடைய வெற்றி பெற்று அதுக்கு ஆதரவாக 204 ஓட்டுகளும், S.A. சந்திரசுக்கு ஆதரவாக வெறும் 10 ஓட்டுகளும், செல்லாத ஓட்டு 1 ஓட்டு, ஸோ ஒட்டுமொத்தமாக 215 ஓட்டுகள் எண்ணப்பட்டது. அதனுடைய முடிவுகளும் அதற்கான நீதிபதி அவர்களுடைய ரிப்போர்ட் இங்கே சமர்ப்பித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் திரும்ப S.A. சந்திரசேகர் அவர்களும் அந்த நிர்வாகிகள் உச்சநீதிமன்றத்தில் முறையிடுவதாக தகவல் நாங்கள் கேள்விப்பட்டோம். காரணம், இங்கே உயர்நீதிமன்றத்தில் CRP ஏற்கனவே டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. ஸோ உயர்நீதிமன்றத்தில் எந்த ஒரு காரணத்தை கொண்டு அவங்களுக்கு உத்தரவு வரவோ ஏதோ ஆனால் காலத்தை கடத்துவதற்காகவே இப்படி சில குழப்பங்களை உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே இந்த ஹைகோர்ட்டில் தனிப்பட்ட முறையில் கேஸ் நடத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதற்காக எடுக்கப்பட்ட பணங்கள் கிட்டத்தட்ட 15 லட்சம் சங்க பணத்தை செலவிடப்பட்டிருக்கு. இது சங்கத்தினுடைய சொசைட்டி ஆக்ட் படி இது ஒரு தவறான செயல். சங்கத்தினுடைய பணத்தை கையாளுவது என்பது தவறான ஒரு செயல். அது உண்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். சங்கம் செயலிழந்த காரணத்தினால் இனி சங்கத்தினுடைய தலைவரோ செயலாளரோ இல்லை பொருளாளரோ யாருமே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆகையால் இந்த தீர்ப்பினுடைய நகலை நாளைக்கு சொசைட்டி ஆஃப் ரிஜிஸ்ட்ரார் கிட்ட, அதாவது பதிவாளர்கிட்ட நாங்கள்
அதை கொண்டு போய் சமர்ப்பித்து அவருடைய யோசனைப்படி அடுத்து சங்கத்தை எந்த அடிப்படையில் சட்டப்பூர்வமாக நடத்த வேண்டும், ஒரு கமிட்டி அமைக்க வேண்டுமா அல்லது விரைவில் தேர்தல் அறிவிக்க வேண்டுமா என்ற அவருடைய யோசனைப்படி தேர்தல் நடைபெறும். நலனுக்காக இல்லை சார், இது லீகல், அதாவது சட்ட ரீதியாக அதுக்காகவே பயன்படுத்தி இருக்கிறதா சொல்றாங்க. ஆனால் அது பொருளாளரோ இல்லை தலைவரோ இல்லை செயலாளரோ கோர்ட்டில் தாக்கல் செய்யவில்லை. அந்த மாதிரி அந்த அடிப்படையில் அவங்க சொல்லப்பட்டது தேனப்பன் தனிப்பட்ட நபராகவும், கலைப்புலி தானு தனிப்பட்ட நபராகவும், அப்புறம் பாபு கணேஷ் அவரெல்லாம் சாதாரண உறுப்பினர், அவருக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது. ஸோ இதற்காக ஆன செலவுகளை கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய் செக்கு மூலியமாக கொடுக்கப்பட்டிருக்கு, லாயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லை, மற்ற பல அதாவது கணக்கு வழக்குகள் எதுவுமே ரிஜிஸ்ட்ரார் ஆஃபீஸில் இதுவரை சப்மிட் பண்ணல, பொதுக்குழு நடத்தவில்லை, பல முறைகேடுகள். அதான் சார், டோட்டலா இந்த பெப்சியோடு நடந்த பேச்சுவார்த்தையில் எஸ்.ஏ. சந்திரசேகர் எங்கள் செயற்குழு நிர்வாக குழு எல்லாம் நம்ம அமைச்சர்கிட்ட போய் இது எங்களுக்கு ஒப்புதல் கிடையாதுன்னு சொல்லிட்டு வரலான்னு கூட்டிட்டு போறார். அங்க தலைமைச் செயலகத்தில் மந்திரியோட எல்லாரும் உட்கார்ந்து பேசும்போது அமைச்சர் சில இவங்க சொன்னதை வச்சு சில தவறான தகவல்கள் சொல்றாரு. பெப்சி கையெழுத்து ஆயிடுச்சு 15 யூனிட் சொல்லும் போது நான் சொன்னேன், இல்ல ஆகல, ஒன்லி டிஸ்கஷன் தான், மீட்டிங்ல கலந்துகிட்டோன்றதுக்காக கையெழுத்து போட்டுமே தவிர இது ஒப்புதல் அல்லன்னு சொல்லும் போது அவர் கொஞ்சம் கோவப்பட்டாரு. நான் எழுந்து வாக் அவுட் பண்ணிட்டேன். பின்னால எல்லாரும் சேர்ந்து கையெழுத்து போட வாங்க வச்சுட்டாங்க. அது எஸ்ஏஜி பண்ண முதல் தவறு. நம்ம சொல்லிட்டு வரலான்னு கூட்டு போய் அமைச்சர் முன்னாலே எல்லார்கிட்டையும் கையெழுத்து வாங்கிட்டாங்க. பிறகு எங்க நிர்வாகிகள் செயற்குழுலாம் இங்க கவுன்சில் அங்க எஸ்ஏசி நம்ம ஏமாற்றி விட்டார். இனி நாம யாரும் கவுன்சில்ல மெம்பர் இருக்கக்கூடாது, பொறுப்புல இருக்கக்கூடாதுன்னு 19 பேர் இங்க ராஜினாமா பண்ணிட்டோம். அப்பவே இந்த நிர்வாகம் இல்லாமல் போய்விட்டது. பிறகு சில தவறான தகவல் கோர்ட்ல போறாங்க, மறுபடியும் அவங்க வர்றாங்க. வந்த பிறகு அவர்களுக்கு எந்த ஆதாரமும் அதிகாரமும் இல்லை. கவுன்சில்ல பணம் எடுக்கிறதுக்கோ, தீர்மானம் போட்டிருக்கோ, மெம்பருக்கு பரிசு பொருள் தர்றதுக்கோ எந்த அதிகாரமும் அவர்களுக்கு கிடையாது. ஆக இந்த 6 மாத காலம் சட்டவிரோதமான செயலற்ற ஒரு நிர்வாகத்தை எஸ்.ஏ. சந்தர் செய்தாரே தவிர தயாரிப்பாளர்கள் இதுவரை ஏற்பட்ட பாதிப்புகளை இங்கே பேசி முடிக்கவே இல்லை. நடிகர் கமலஹாசனுடைய விஸ்வரூப படம் இங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசி முடிக்கப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்காது. தமிழகத்துக்கும் அரசுக்கும் தலைவலி வந்திருக்காது. ஆக தமிழக முதல்வர் நல்ல மாதிரியாக ஈடுபட்டு இரு தரப்பிலும் கூப்பிட்டு பேசி சுமூகமா முடிச்சு இன்னைக்கு ரிலீஸ் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டாங்க, தடையை நீக்கிட்டாங்க. அதனால எங்களுடைய தீர்மானம் தமிழக முதல்வருக்கு நன்றி தெரிவிக்கிற முதல் தீர்மானம். பிறகு இந்த 6 மாதத்திலே எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் சரியாக செயல்படாத நிர்வாகத்தை நடத்துறதுனால நாங்க 215 பேர் பொதுக்குழுவை கூட்டி அதுல ஓய்வு பெற்ற நீதிபதி நீதிமன்றத்தின் ஆணையின் பேரில் ஓட்டெடுப்பை நடத்தி அதுல 204 பேர் எஸ்.ஏ. சந்திரசேகர் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அவர் நிர்வாகம் சரியில்லை, தயாரிப்பாளர் எந்த உதவியும் சொன்னல, ஓட்டு போட்டிருக்காங்க. அதன் மூலமா இனி எஸ்.ஏ. சந்திரசேகர் தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் ஒரு நாள் இந்த சங்கத்துக்குள்ள தொடர்வதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆக இனிமேலும் மேல போய் இதை டிஸ்டர்ப், இது வரைக்கும் 6 மாசம் நிறைய செலவு பண்ணி இந்த ஓட்டை எண்ண முடியாம பண்ணிட்டாங்க சார். ஆனால் நீதிமன்றம் நியாயமாக நடந்து ஓட்டை எண்ணி ஓட்டெடுப்பினின் எண்ணிக்கை மெஜாரிட்டி உறுப்பினர்கள் எஸ்.ஏ. சந்திரசேகர் நிர்வாகம் செய்வதற்கு தகுதி இல்லை என்று முடிவாகிவிட்டது. ஆகவே அடுத்தது அவர்கள் மேலும் இதற்கே இப்ப சுப்ரீம் கோர்ட் போறாங்களா? இப்பவே இந்த பிரச்சனை எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி சகோதரர்களுக்கும் விளக்கணும்னு ஒரு பிரஸ் மீட் கூப்பிட்டா கீழே இதை நடத்தக்கூடாதுன்னு சொல்லி ட்ரபிள் கொடுத்து இது இந்த கூட்டத்தின் முக்கிய முடிவே தமிழக முதல்வர் அவர்கள் விஸ்வரூபம் படம் ரிலீஸ் ஆவதற்கு எடுத்த முயற்சியை பாராட்டி நன்றி தெரிவித்ததற்காகவும்
இந்த 204 பேர் மெஜாரிட்டியா ஓட்டு போட்டு செயலற்ற எஸ்.ஏ. சந்திரசேகருடைய நிர்வாகத்தை நீக்குவதற்காக ஓட்டு போட்டார்களே, அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும் தான் உங்களை எல்லாம் கூப்பிட்டு, அது உங்க மூலமா தான் சரியான செய்தி மக்களுக்கு போகும். அதை கூப்பிட்டு அதுக்கு கீழே கூப்பிட்டு கலாட்டா பண்ணி ட்ரபிள் கொடுத்து இவ்வளவு நேரம் டிலே பண்ணி நடந்திருக்கு. ஆகவே இனி நல்ல நிர்வாகம், சின்ன பட தயாரிப்பாளர் பெரிய பட தயாரிப்பாளர் வித்தியாசம் அத்தனை பேருக்கும் தராசு போல சேவை செய்கிற ஒரு நல்ல நேர்மையான வீரமுள்ள நிர்வாகம் வரணும். அதுக்கு நாங்க வேண்டுவதெல்லாம் தேர்தல். நல்ல மான மரியாதை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்களுக்கு இருந்தால் உடனே ராஜினாமா பண்ணிட்டு தேர்தலை அறிவிச்சு நல்ல நிர்வாகம் வர வேண்டும் என்பதுதான் எங்கள் அத்தனை பேருடைய ஒருமித்த கருத்து சார்.